soldiers. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா காப்பி கேட்கள் பலவிதம், அதில் ஒவ்வொன்றும் ஒரு விதம். நான் பொதுவாக காப்பி கேட்டால் நினைப்பீங்க ஒரு படத்தில் காப்பி அடிப்பாங்க அதை நினச்சிருப்பீங்க. படத்துல ஏகப்பட்ட காப்பிகள் இருக்கு, அதில் பல எக்ஸ்பர்ட் இருக்காங்க. தெரியாது, வேற மட்டிலிடம் தான் காப்பி அடிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். மேடம் வாழ் தெரியுது. ஓடுதான் இல்லைங்க பாரு, மூலிங்க இருக்கு, ஓடே இல்லைங்க, ஓடு உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காப்பி கேட் வந்து சினிமாவிலும் இருக்கிறது, பாட்டிலும் இருக்கிறது, படத்துல கதை போஸ்டர் பல இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது காப்பி கேட் அப்படின்ற விஷயம் கார்ட்டூன்ல மட்டும் இல்லை எப்படி அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டூன்ஸையுமே வந்து ஏவோட காப்பி கேட்ஸ் இருக்கிறது. அதாவது ஒன்றும் இல்லை, பழைய கார்ட்டூனை பார்த்துவிட்டு அப்படியே வந்து நல்லா இருக்கே நான் எடுக்கிறேன் நீ நடிக்கிற அப்படின்ற மாதிரி அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க ஏவோட கார்ட்டூன்ஸை. நீங்களும் அதே மாதிரி அந்த மாதிரி எந்த கார்ட்டூனை பார்த்து எதை ஆட்டையை போட்டாங்க எதை காப்பி அடிச்சாங்க அப்படின்றதான் இந்த இடத்துல பார்க்க போறோம். நியூஸ்ல அதிகமா இருக்க போறது இந்தியன் கார்ட்டூன்ஸ் தான், ஓகேவா? ஏன்னா இந்த இந்தியன் கார்ட்டூன்ஸ்ன்றது அனிமேஷன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு வந்த இந்தியன் கார்ட்டூன் இல்லையா, அதனால விஷயங்களும் இந்தியன் கார்ட்டூன் இருக்கும். ஸோ என்ன ஏதுன்ற பத்தி இந்த இடத்துல பார்க்கலாம். சூப்பர் போயிடலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேசாம இவ்வளோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது தலைவன் பென்டென். பென்டெனே காப்பியா சொல்லாதீங்க, பென்டென சில காப்பி இருக்குது. பட் பென்டெனை பார்த்தே வந்து ஒரு கார்ட்டூன் அப்படியே காப்பி அடிச்சிருக்குது. அந்த கார்ட்டூன் தான் மை நேம் இஸ் ராஜ். மர்க்கா சொல்லு, இங்க பேசிக்கிட்டு இருக்கா. பென்டென் கையில வாட்ச் இருக்கும், பட் இவரோட வயிற்றுல பெல்ட் இருக்கும். இதுதான் வித்தியாசம். மற்றபடி வந்து பவர்லாம் கிட்ட அதேதான், ஒரே செட்டப். தேவைப்படமா தலைவன் வந்து உருமாறிப்பாரு, இவங்க உருமாறிப்பாரு. கொஞ்ச பவர் போனா இங்கே கொஞ்ச பவர் போயிடும். எங்க போச்சுன்னு தெரியல, பாதியில வருது பாதியில போகுது. இது பாத்தீங்க அப்படின்னா முழுக்கவே பென்டனை பேஸ் பண்ணி தான் வந்து அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கி இருந்திருப்பாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா பென்டன்ல தலைவன் வந்து ஏலியன் தான் உருமாறுவான். உருமாறது எல்லாமே ஏலியன்ஸ், வேற ஒரு கிரகத்தில் வாழுகின்ற ஒரு ஏலியன்ஸ். பட் இங்க இருக்கிறது எல்லாமே வந்து அவதார்ஸ். எப்படி வந்து பெருமாள் ஏகப்பட்ட அவதாரங்கள் இருக்குமோ அந்த மாதிரி தலைவன் வந்து ஒவ்வொரு அவதாரமா உருமாறி இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு பவர் இருந்திருக்கும். உதாரண காக்கான்னு ஒரு பவர் இருக்கும், மூஞ்சி காக்கா மாதிரியே இருக்கும், பறக்கும், மிக்சில் மாதிரி பறக்கும். எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ சிறகு அடிப்போம் நாங்க. அதே மாதிரி ஃபயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா தலை ஃபுல்லா நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நெருப்பா எரியுதா என்னன்னு தெரியுதா? இது அது இல்ல, இது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீட் பேஸ்ட் தான். ஹீட் பேஸ்ட் ஆட்டை போட்டு அப்படியே வந்து ஃபயர் பறந்து குத்துருப்பாங்க. அந்த கார்ட்டூன் இதே மாதிரி வந்து ஒரு மாடு மாதிரி ஒரு கேரக்டர் இருந்திருக்கும். அந்த கேரக்டர் வந்து பார்க்கறதுக்கும் கால் டிசைனு கை டிசைன்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே வந்து ஃபோராம்ஸ் மாதிரி இருந்திருக்கும். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். அது இல்லாமல் ஃபோராம்ஸுக்கும் சேர்ந்து தான் பவர், இதுக்கும் சேர்ந்து தான் பவர். இது மட்டும் இல்லாமல் பெண்ணுங்க வந்து வெறுப்பாததுக்குன்ட்டே கூட ஒரு கசிர் ஒன்று இருந்திருக்கும். நான் தான் இருக்கேன்ல, அதுக்கு பேர் தான் கோயில். அதே மாதிரி இங்க ஒரு கேரக்டர். ஆக மொத்தம் வந்து சுத்தி பென்டன் கிளாசிக்கை வந்து அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி உரி வச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பொம்பளை சேலையை பிடிச்சி உருவிட்டீடா. என்ன கவலையா அப்படின்னா பென்டன் அப்படின்றது ஒரு அனிமேட்டட் சீரிஸ். இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு படம் டிவியே எடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த பெல்ட் பவர் அதை தேடி வர வில்லனுங்க, அந்த வில்லனுக்கு ஒரு பெரிய வில்லன் அப்படின்ட்டு வில்லியாக்ஸும் அதை காமிச்சிருப்பாங்க. அந்த கடைசியில பீட் பண்ணவா இல்லையான்றதான் கதையே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பென்டனை டெலிகாஸ்ட் பண்ணது கார்ட்டூன் நெட்வொர்க். அதே மாதிரி மை நேம் இஸ் ராஜ் டெலிகாஸ்ட் பண்ணதும் கார்ட்டூன் நெட்வொர்க் தான். திருட்டு விசிறிக்காக தான் அடிச்சியா? இன்னுமா தெரியல? இந்த டிவில கொஞ்சம் ஓரமா பாரு. என்னத்த ஓரமா பாக்குறது? என்ன ஒற்று பத்தியா காங்கி டெலிகாஸ்ட் பண்றீங்க, அப்போ தெரிய வேண்டாம் என்னது நம்ம விட்டு நமக்கே போட்டிருக்காருங்க ரிட்டு. அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அதையும் நம்பி வாங்கி டெலிகாஸ்ட் பண்றீங்க, நியாயமா? விடுங்க சகல. என்னடா சகலங்கற மேட்ருக்கு வாங்க. பட் என்ன இருந்தாலும் மை நேம் இஸ் ராஜ்ல எனக்கு பிடிச்சது தெரியுமா? அதில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு வாய்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஃபயர்னு ஒரு கேரக்டர் இருக்கும், நெருப்பு அறியும்ல, அதுக்கு வந்து சிவாஜி மாதிரி பேசியிருப்பானுங்க. கண்ணுல தெரியுதா ஃபயர்? அதே குஸ்தி பாண்டியன் கேரக்டர் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம கேப்டன் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்கிட்ட இருக்கு ரேடியோ ஆக்டிவ் ரேஸ், அதனால யார் முதனாலும் தூசு தூக்கி அடிச்சிரு பத்திக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி காக்கானு இருக்கும், முடிஞ்ச காக்கா மாதிரி இருக்கும், பறக்கும், அதுக்கு வந்து டிஆர் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் தாண்டா காக்கா, எங்கடா போற நேக்கா, என் மீரா இருக்கா சோக்கா, உன்னை தூக்குறேன்டா மாக்கா.
ஸோ டப்பிங்லாம் செம்மையாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, ஏதோ பென்டன் காப்பி ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவன் பென்டனே வந்து பல விஷயம் ஆட்டையை போட்டிருக்கேன். அது எங்கே தெரியுமா, வேற எங்கேயும் இல்லை, மார்வல் கிட்ட இருந்து. இந்த மானகட்ட பொழப்பு அது சொல்லக்கூடாதுங்க. அதை போய் தனியாக பென்டன் காப்பி கேட்டுகள் அது வீடியோ போட்டிருப்பேன். லிங்க் வந்து மேலே தான் இருக்குது. பல வருஷமே போட்ட வீடியோ, அப்பயே போட்டேன். ஓகேவா, யாராவது ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு. இந்த பொறி சொசைட்டிக்கு அடுத்தா பார்க்க போகிறது டோரேமான். என்னது டோரேமோனா? டோரேமான் சொன்ன உடனே ப்ரோ எவன் ப்ரோ டோரேமானை பார்த்து காப்பி வச்சுது உடனே சொல்லுங்க ப்ரோ, அவன் கேட கிடைச்சா சத்தான் ப்ரோ அப்படின்ட்டு காண்டாவே எனக்கு தெரியும். டோரேமான் இருக்க கூடாது என்னைக்குமே. உண்மை என்ன அப்படின்னா டோரேமானை பார்த்து யாரும் காப்பி அடிக்கல, டோரேமானே காப்பி அடிச்ச ஒரு சீரீஸ் தான். டோரேமானே காப்பி அடிச்ச ஒரு சீரீஸ் தான். ஹலோ என்னங்க டோரேமோனி காப்பின்னு சொல்றாங்க. காரணம் என்ன பண்ணா, அந்த ஒரிஜினலுக்கும் அந்த டோரேமானுக்கும் பல விஷயங்கள் பக்காவா பொருந்துது. 10 பொருத்தம் பக்காவா பொருந்துகின்றன. சரி சொன்னா அது ஒரிஜினல் எது அப்படின்னா ரோபோட்டான் அப்படின்ற ஒரு அனிமி தான். ரோபோட்டான்னா இப்போ சோனியாயில போட்டுருக்கீங்களா, சோனியா சேனல்ல அந்த சீரீஸ் தான். அது பழைய சீரீஸ். ஆக்சுவலி நீங்க சொல்லலாம் ப்ரோ ரோபோட்டான் இருக்கட்டும் ப்ரோ, டோரேமான் எப்பயோ மாங்கால வந்துச்சு ப்ரோ, மாங்கா தான் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். பட் மாங்கா வந்தது எப்போ அப்படின்னா 1969. பட் இந்த ரோபோட்டானை டெலிகாஸ்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 1966லயே, அது 3 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்களாம். டோரேமான் என்ன, டோரேமான் ஃபியூச்சரில் வந்த ஒரு ரோபோட். இந்த பக்கம் ரோபோட்டான ஒரு ரோபோட்டு தான். உன்னை யாரா ஏவிஎம்ல விட்டது? அதான் சொன்னேன் செகண்ட் ஃப்ளோர்ல எந்திரன் ஷூட்டிங்னு. அதே மாதிரி டோரேமான் வயிற்றுல வந்து ஒரு பாக்கெட் இருக்கும், இந்த பாக்கெட்ல இருந்தா வந்து பொருள் எடுக்கும். அதே மாதிரி இதுவும் பாத்தீங்க அப்படின்னா டோர் தான் வச்சிருந்துருக்கும், அது டோர் திறந்து பொருள் எடுக்கும். அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே. டோரேமான் தள்ள இருக்கிறது பாம்பு காப்டர், ரோபோட்டான் தள்ள இருக்கிறது ஹெலிகாப்டர். பறக்குறோம் பறந்தே ஆவறோம். இந்த மாதிரி பல பொருத்தங்கள் வந்து பக்காவா இருக்கிறது. இது ஓகே, மெயின் கேரக்டர் இந்த மாதிரி ஒரே மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். இது மட்டும் இல்லாம சைடு கேரக்டர் இருப்பான்னு தெரியுமா, எக்ஸ்ட்ரா கதாபாத்திரங்கள் அதெல்லாமே அப்படியே பாக்குறதுக்கு டோரேமான் மாதிரி இருக்குது. டோரேமான் தான் ரோபோட்டான் மாதிரி இருக்குது. நோபிட்டா இருப்பானா டுபோவர் ஒருத்தன், அதே மாதிரி இங்க ஒருத்தன் இருப்பான். அவன் டாவதுக்கு ஒரு பொண்ணு இருக்குமா, அதே மாதிரி இங்கேயும் டாவதுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். கூட ஃப்ரெண்டுன்ட்டு உருப்பாக 2 பசங்க இருப்பாங்க தெரியுமா, தொத்தனன்ட்டு அந்த மாதிரி 2 பேர் இருப்பானுங்க. அதுல ஒருத்தனுக்கு இதே மாதிரி கண்ணாடியை போட்டு கோணம் வாங்கிருக்கும், கோணம் வாங்கி சில்லியும். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் அப்படியே இருந்திருக்கும். இந்த ரோபோட்டால இருந்து அப்படியே உருவிதான் வந்து டோரேமானை உருவாக்கி இருந்திருப்பாங்க. எல்லாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. என்ன ஒரு சோகம் என்றால் டோரேமான் இட்ட அளவுக்கு ரோபோட்டான் இட்டாகாமையே போயிடுச்சு. சிரிக்காத சொன்னா டோரேமானை வந்து ஜப்பானை பிரதிபலிக்கிற ஒரு சிறந்த கார்ட்டூன் அப்படின்ட்டுலாம் டோரேமானுக்கு வந்து பதக்கம்லாம் கொடுத்துருப்பாங்க ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்ல இருந்து. பட் ரோபோட்டானை எவனுமே கண்டுக்கல. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? காரணம் அப்படின்னா ரோபோட்டான் ஒரிஜினலா இருந்தாலும் அது டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோபோட் மாதிரி இருந்திருக்கும். மேலும் அது எடுக்கிற கேஜெட்ஸ், அது பண்ற சாகசங்கள் எல்லாமே ஒரு அடிப்படையில் இருக்கிற ஒரு ரியலிஸ்டிக்கான மெக்கானிசம் மாதிரியான இருக்கிறதா கொண்டு வந்திருப்பாங்க. பீரங்கி ஹெலிகாப்டர்ன்ட்டு ரிலேட்டட் இருக்கிற மாதிரிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. இதான் வந்து மைனஸ் பாயிண்ட். யாரும் கண்டுக்காதீங்க அவனை. பட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சயின்ஸ், இந்த கதை இதெல்லாம் ஒப்புச்ச பண்ணிதான். மற்றபடி இவங்க இஷ்டத்துக்கு வந்து பயங்கரமா கிம்மிக்கே வச்சிருப்பாங்க. ஃபியூச்சரை போட்டா எடுக்கிறது எல்லாமே மேஜிக் மாதிரி இருக்கும். எனிவே டோர்னு வானுங்க, மூஞ்சில ஸ்கெட்ச் வரைஞ்சி விட்டு மூஞ்சி வெடிவானுங்க, லைட் அச்சா பெருசாவும் சிறுசாவும் அப்படின்னு வானுங்க. எதை சொல்றீங்க, எனக்கு ஒண்ணு பெருசாக்கணும் வெயிட்டர் வாய் மூடியா. இந்த மாதிரிலாம் பாத்தீங்க அப்படின்னா அதீத கற்பனையோட வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுட்டு, குழந்தைங்களோட குழந்தைய நானும் அதை பார்த்தேன். இன்னொரு பேருக்கு மட்டும் சைன் சொல்லி இருப்பாங்க டோரேமான்ல. இந்த ஒரு காரணத்தினால டோரேமான் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும். இது ரொம்ப ரோபோட்டா இருக்கிறதுனால ரோபோட்டான வந்து அது வேகமே போயிட்டு இருக்கோம். இப்ப பிரச்சனையான காலம் 8ல நடந்த சண்டை ரிசல்ட் ஆகி போச்சு. பட் என்னதான் இருந்தாலும் கோழி கூடா இருக்குன்னு கவலைப்படாதீங்க, குழம்பு ருசியா இருக்கான்றது மட்டும் பாருங்க. ஏன்னா வந்து என்னதான் டோரேமான் வந்து ரோபோட்டான பார்த்துருந்தாலும் டோரேமான் தான். சொன்ன மாதிரியே செஞ்சு விட்டானே அதிர்ஷ்டகர வயல. அதான் எங்க போய் இதெல்லாம் ஒரு நாள் அவனை காப்பாத்தி விட்டாது. ஆட பிக்காளிப்பல 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில போயிட்டானே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டோரேமான் வந்து ரோபோட்டானோட இன்ஸ்பிரேஷன் காப்பி
எதை வேணா சொல்லிக்கலாம். If I'm not wrong, scientifically. அடுத்தா பார்க்க போகிறது சோட்டா பீம். சோட்டா பீம் வந்து சொன்ன உடனே கண்டிப்பாக பல பேர் கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்ட்டு. சோட்டா பீம் என்னோட காப்பி அப்படின்னா வேற யாரும் இல்லை, நம்ம ஆதிகால தலைவன் பாப்பா இதா. என்ன காப்பி கேட்டீங்க அப்படின்னா இதோட மெயின் பவர் ஒன்று இருக்கும் இல்லையா, ஹீரோக்கு வந்து பவர் தர்றது ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் காப்பியே. புல் எனர்ஜில இருக்கேன் நான் இப்ப. அநியாயத்தை கட்டா பொங்குவாரு. அப்படி பொங்கும் போது தலைவனுக்கு பலமா கொடுக்குறது அப்படின்னா 29 கிலோ லட்டு தான். தலைவன் அடியாங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு 29 லட்டு வாங்கி தின்னுட்டு இல்ல அந்த லட்டு இல்ல, அது செஞ்சுக்கிற லட்டு. 29 கிலோ லட்டுனா அது செஞ்சுக்கிற லட்டு, தப்பா எடுத்துக்காதீங்க. முன்னாடி செஞ்சு கொடுத்த லட்டு எடுத்துக்கிட்டு தின்னுட்டு தலைவன் பவர் வந்து ஜாலியா போய் ஃபைட் பண்ணுவாரு. அப்புறம் தலைவன் வீரம் வரும், பலம் வரும். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் எங்க இருந்து சுட்டது அப்படின்னா நம்ம பாப்பாய் கிட்ட இருந்துதான். பாப்பாய்க்கு வந்து கீரை சாப்பிடலாம் பவர் வரும். ஆக்சுவலி கீரை இல்லை, முதல்ல பூண்டு இருந்திருக்கு. அந்த பூண்டு வந்து பாப்பாயோட தாத்தாவோ கொழு தாத்தாவோ யாராவது வச்சுருப்பாரு. அந்த பூண்டு வந்து நாசமா போயிடும். அதுக்கப்புறம் தலைவன் கீரைக்கு மாறி இருப்பான். கீரை சாப்பிட்ட உடனே தலைவன் வந்து பட்டை கலை பெஞ்சிருப்பான். அந்த சோலை அது அப்படியே உருகி வந்து சோட்டாக்குள்ள அப்படியே வச்சுட்டாங்க. பாப்பாயில கீரை சாப்பிட்டா கீரை வந்து அயன் சத்து இருக்கு, இரும்பு சத்து இருக்கு. அதை சாப்பிட்டா இரும்பு சத்து வந்து தலைவன் வந்து சண்டை போறானா நாய் இருக்குது. அதை விட்டுக்கிட்டு லட்டு தின்னா பவர் நம்புற மாதிரி இருக்கு. ஆய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? லட்டுல என்ன இருக்கு, ஒரு சுகர் தான் இருக்கு. யாரே நீங்க காசி லட்டு இந்தியன் கார்ட்டூனு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதை கார்ட்டூன் லட்டு லட்டு வச்சிட்டாங்கன்னா ஓகே. இதே சேனல் நிக்கிற அடுத்து இன்னொருத்தர் வந்தாங்க 2 பேரு. யாரு அப்படின்னா போட்டு பத்துது. இது லட்டு போச்சுன்னு பார்த்தா அது சமோசா வந்துருச்சு. லட்டு சாப்பிட்டா சுகர் வரும், சமோசா சாப்பிட்டா கேஸ் சுகர் வரும். இந்த மாதிரி வந்து சைட் எஃபெக்ட் தர ஃபுட்டை தின்னுங்க, ஜங்க் ஃபுட் தின்னுங்கன்ற மாதிரி இந்தியன் கார்ட்டூன்ஸ் வந்து இஷ்டத்தை வச்சுருக்காதுங்க. என்னடா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காப்பி தான் இங்க ஆட்டிய போட்டது. அடுத்த பார்க்க போறது பக்கடம் பக்கடாய். இந்த பக்கடம் பக்கடாய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழுக்க ஒரு இந்தியன் கார்ட்டூன் தான். இந்தியனுக்கு சாவே கிடையாது. இந்தியன் கார்ட்டூன், ஹிந்தி கார்ட்டூன். இது பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, டோரேமான் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். சிலவே பார்க்க அப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்க அப்படின்னா முழுக்க அட்டு காப்பி தான். மெயின் பிளாட்டுக்கு வருவோம். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலர் நாய் ஒன்று இருக்கும். இந்த நாய் வந்து ஒரு வீடு வாங்கி இருக்கும். இந்த நாய் வீட்டுல 3 எலிங்க இருக்குங்க. இந்த எலிங்க என்ன பண்ணோம்னா தான் டார்ச்சர் பண்ணே இருக்குங்க. தலையில 3 எலி காலி பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டுருப்பான். அந்த டைம் இதை வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு கிரீன் கலர் நாய் ஒன்று இருந்திருக்கும். இதெல்லாம் சீக்கிரமா நடக்குதுன்றதுதான் கதையே. இந்த கதை கேரக்டர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாக்கிறதுக்கு எங்கிருந்து உருவது அப்படின்ட்டு இணையமா தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். வேற எங்கேயும் இல்ல, நம்ம அஜிக்கிட்டு இருந்தா என்ன எதனவே அது அஜியன்ல காக்கவச்சஸ் அப்படின்ட்டு ஒரு சீரிஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா, அது பிரெஞ்சு கார்ட்டூன். அது அந்த கார்ட்டூன்ல பாத்தீங்க அப்படின்னா இதே கதை தான். என்ன அப்படின்னு வித்தியாசம் அப்படின்னா இங்க நாய் இருந்துச்சுன்னா இங்க பூனை, இங்க எலி இருந்துச்சுன்னா இங்க காக்கவச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் அப்படியே வச்சிருப்பானுங்க. இந்த மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா அஜியன்ல காக்கவச்சு இருந்துச்சு. அதே ஸ்டைல்ல அப்படியே ஒரு புள்ளி கம்மா கூட மாறக்கூடாதுன்ட்டு அப்படியே வந்து இந்தியில பண்ணிருப்பாங்க. அது பார்க்கறது கண்ணு கொடுமா இருந்திருக்கும். கொடூரமா இருக்கு. இப்ப இந்த பிரச்சனை நம்ம வந்து எல்லாம் சைலண்ட் கார்ட்டூன் தான் போவோம். அது சைலண்ட் பண்ணிருக்கேன், வாய்ஸ் ஆகுது இருக்குது. நல்லா இருக்குங்க. இது எவ்வளோ ஒருத்தர் பேக்ரவுண்ட் வந்து நிறைய பேசினே இருப்பான். இன்னும் அஜியன் ரிலேஷன் இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப் அதுலேயே ரிலேஷன் கிடையாது. அது வந்து சைலண்ட் கார்ட்டூன் தான். முன்னாடி வந்து கார்ட்டூன் சரி சைலண்டா இருக்கும்ல, எப்போ தேவைப்பட்டா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். அப்படி இருந்தா என்னத்த போர் அடிக்குமே, நம்ம கொஞ்சம் அப்படியே மசாலா தூக்குறாங்க, மசாலா சாட் மசாலா தூக்குற மாதிரி தூக்கிடுவோமே அப்படின்ட்டு கிரிக்கெட்ல கமாண்டு சொல்ற மாதிரி பாடா வடக்கணும் பேச வச்சிருப்பானுங்க. வடக்குல பைசா தரோம். அது என்ன விட்டாய் போச்சு. அது அப்படியே தமிழ்நாடு கொண்டு வரும்போது டப்பிங்கே பண்ணாம இந்தியா ஓட்டிருப்பானுங்க. அஜியனுக்காக வந்து இன்ஸ்பயர் பண்ணவே தப்பு இல்லை. அப்படி ஈயச்சாமே காப்பீடிச்சு வைக்கிறது இல்லையா, இது பிள்ளையாசே காப்பீடிக்கிறாடு. ஒரு சில காமெடினா இந்த அஜியன் காக்கவச்சு தெரியுமா, இந்த அஜியன் காக்கவச்சு டேம் வஞ்சையோட ரிப்பாப் தான். எப்படி டேம் வந்து ஒரு வீட்டுல இருக்குமா, நெஞ்சில என்ன இருக்கும், நம்ம ஜெரி இருக்குமா, ஜெரி தொல்லை பண்ணிட்டு அட்டாக் பண்ணுவாரு டேம். பட் டேமுக்கு வந்து அது ரிவீட் ஆயிடும். இதே கான்செப்ட் தான் வந்து அஜியன் காக்கவச்சு பண்ணியிருப்பாங்க. பட் அது அப்படியே ஆட்டையை போட்டானுங்க பகடம் பகடையில. அதாவது வடக்கு பழைய மாதிரியே அண்ணனே ஆரம்பி
இதுக்கெல்லாம் வந்து பகடம் பகடை அப்படின்னு பேர் கூடாது, பித்தளை மாத்து வேலை அப்படின்னு தான் வைக்கணும். பல இரும்புச்சாமா ஐயம் பித்தாளுக்கு பேர் சம்பளம் ஈ அடிச்சான் காப்பீடு வச்சுங்க கரெக்டாக. அடுத்த பார்க்க போறது லிட்டில் பாண்டா ஃபைட்டர். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது அனிமேஷன் படம் பயங்கர ஹிட் ஆகும். அந்த ஹிட் ஆகிற அனிமேஷன் படத்தை வேர்ல்டு ஃபுல்லாக பேசுவாங்க, வேர்ல்டு ஃபுல்லாக பார்ப்பாங்க. பட் ஒரு சில நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்களாம் சும்மா உட்காந்து பார்க்கறது, நாங்களும் எடுக்கிறோம்டா. எல்லாருமே அட்டன் பண்ணீங்க, அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? அனிமேஷன் நாலு கெத்து காட்டுனான்ட்டு அந்த மாதிரி ட்ரை பண்றேன்ற பேர்ல அதே எடுத்துப்பாங்க. அது கொடூரமான அனிமேஷன்ல. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, இந்த மாதிரி உருவாக்கப்பட்டது தான் இந்த லிட்டில் பாண்டா ஃபைட்டர். குங்கு பாண்டா பார்த்தீங்க அப்படின்னா 2008 ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். அந்த டைம் இது பயங்கர ஃபேமஸ். இதே மாதிரி நம்மளும் எடுக்கலாம், கல்லா காட்டலாம் அப்படின்ட்டு உருவாக்கின படம் தான் இந்த படம். பட் என்ன பிரச்சனைனா அது வந்து அமெரிக்காவில் எடுத்தது, இது பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில் எடுத்தது. ஒரிஜினல் கும்பு பாண்டாவுக்கு ஃபைட்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும், பட் இந்த கும்பு பாண்டாவுக்கு டான்ஸர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கும். மாநாட ஜோய் நம்பர் 1 சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு ஷோடு போயிட்டு இருந்திருக்கும். அங்கே தலைவன் என்ன பண்ணிட்டு போனா, நான் இன்னும் டான்ஸ் ஆடுவேங்க, ரொம்ப டான்ஸ் சூப்பரா இருக்குங்க அப்படின்ட்டு. உனக்கு தெரியுமா? தெரியும். ஏன் அந்த ஒரு கேவா மாறிட்டான். டைம் போயிட்டு லேடிஸ் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆண்டிருப்பா. பார்த்தவனே காண்டாயிட்டு ஜட்ஜி போடா வெளியே அப்படின்னு தொத்தி விட்டுருவாங்க. வெளியே போடா. அங்கேயும் தலைவன் கவலைப்பட்டு, தம்பி உனக்கு டான்ஸ் எல்லாம் என்னப்பா, ஒரு ஃபைட் வரும்ப்பா, அதை ஃபைட்டு பண்ணுப்பா அப்படின்ட்டு ஏன்னா வந்து ஃபைட்டு போட அமைச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து லிட்டில் பாண்டா ஃபைட்டர். உப்மா படம் அப்படின்னு சொல்றது ஏற்ற மாதிரியான படத்துல வந்து அனிமேஷன் பெருசா இருக்காது, பேக்ரவுண்ட் செட் அப்படின்றது ஒழுங்கா இருந்திருக்காது. இந்த போர்ல கேரக்டர் தெரியுமா, அதாவது ஒரு அனிமேஷன் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா அனிமேஷன் வந்து கடல கொடூரமா இருக்கும். யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? ஆக்சுவலி அனிமேஷன் படமே வந்து குழந்தைங்க பார்க்கறது தான். பட் இந்த கருமத்தை குழந்தைங்க பார்த்துக்க அப்படின்னா 4 நாள் சரியா தூங்காதுங்க, 5-6 நாள் வாந்தி பையில போயிட்டு இருக்கீங்க குழந்தைங்க. அனிமேஷன் இது அந்த அளவுக்கு பயமா தான் இருக்கும், அது பார்க்க கொடூரமா இருக்கும் அனிமேஷன்லாம். கொடூரமா இருக்கு. இந்த படத்தை பார்த்து விட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா IMDbல போயிட்டு ரொம்ப வளர்ச்சியில் ஆனவங்க வந்து சிங்கிள் ஸ்டார் போட்டாங்க. பட் இதை கலாய்க்கணும்ட்டு பல பேர் 5 ஸ்டார் போட்டு என்னடா கும்பு பாண்டா, இதை பாண்டா, இதெல்லாம் ரியல் பாண்டான்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இந்த படத்தை கலாச்சி எழுதிருந்தாங்க. ஒரு சில பேர்லாம் இதை பார்த்துட்டு கட்ட கடவா வந்துச்சிங்க தாங்க முடியலன்ட்டுலாம் அவங்க வந்து மன வேலையை கொட்டிருப்பாடுங்க. ஆச்சு இந்த படம் மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அப்படின்னா கேட்க போறீங்க. ஒரிஜினல் நல்ல படத்தை ரிஃபாப் பண்ணி கேவலமா எடுத்துக்கிற படங்கள், அதை பற்றி வேணா வந்து பெரிய வீடியோ போடுறேன். ஏன் எடுக்கிறாங்க, ஏன் இது மேலே ஆகுதுன்ட்டு பெரிய வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் காப்பி கேட்டால் சொன்னது சில கார்ட்டூன்ஸ் மட்டும்தான். உண்மையில நான் சொல்லாது ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட அனிமீஸ் இருக்கு. அது என்னென்ன ஏது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் போச்சு அப்படின்னா இதுக்கு பார்ட் 2 பண்றேன். அந்த பார்ட் 2ல வந்து நான் விட்டு போனேன் சொல்லாத பல விஷயங்களும் சொல்றேன். போகிறவங்க சும்மா போகிறீங்க, இவ்வளோ லைக் பண்ணிட்டு போங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான இதில் சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.